ஸ்க்ரீன்ஸ் இல்லாமல் சாப்பிட்டா தான் டைஜஷன் ஒழுங்காக நடக்கும். ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் வந்து ப்ராபப்ளி 10 days once ஆர் 2 weeks once-ஆக வந்து வச்சுக்கிறது நல்லது. அவங்களோட ஹங்கர் கியூஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன் டைமோட எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் டைம் பற்றி நிறையவே இடங்கள்ல நான் பழைய வீடியோஸில் பேசியிருப்பேன். இன்னைக்கு குறிப்பாக சாப்பிடும்போது இருக்கிற ஸ்க்ரீன் டைம் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் டைம் அப்படின்னா என்ன? குழந்தைகள் வந்து ஃபோனில் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்க்ரீன் டைம். ஸோ அது ஃபோனாக இருக்கலாம், ஒரு ஐபேட் ஒரு டேப்லெட்டாக இருக்கலாம், ஒரு டிவியாக இருக்கலாம். இது எல்லாமுமே ஸ்க்ரீன் டைம் அப்படின்ற கணக்கில் தான் வரும். ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து ஆபத்தான விஷயமா? ஸ்க்ரீன் டைமை வந்து எப்படி குறைக்கலாம், எப்படி கம்மி பண்ணலாம்? ஸ்க்ரீன் டைம் வந்து எஸ்பெஷலி சாப்பிட்ற டைமில் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கலாம். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். நான் மாஸ்டர்ஸ் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி முடிச்சிருக்கேன். அந்தாதி ரிஹாப் அப்படின்ற நிறுவனத்தை 4 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். எங்களோட அந்தாதி ரிஹாப்ல ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைகள், ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் அதாவது சாப்பிட்றதுக்கு சிரமப்படுற குழந்தைகள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எங்ககிட்ட ஆன்லைன் ஒரு ஆஃப்லைனில் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃபீடிங் டைமில் ஸ்க்ரீன் டைம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஃபீடிங் அப்படிங்கிறது அவங்களோட ஹங்கர் கியூஸை புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அதாவது குழந்தைகளுக்கு எப்போ பசி வருது, இப்போ பசி அடங்கிருச்சா, இப்போ நான் சாப்பிட்டது வந்து என் வயத்துக்கு போதுமா அப்படின்றது இன்டர்னல் கியூஸை வந்து அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்னு தெரிஞ்சு அறிஞ்சு சாப்பிட்றது. நம்ம சாப்பிட்ற விஷயம் எந்த கலரில் இருக்குது, நம்ம சாப்பிட்றது எப்படி டேஸ்ட் ஆகுது, நம்ம சாப்பிட்றதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையாக உணர்றதன் மூலயமா அவங்களுக்கு நியூட்ரிஷன்லேருந்து அவங்களோட டைஜஷன்லேருந்து எல்லாமுமே ரொம்பவே அதிகமாக கரெக்டான விதத்தில் நடக்கும். இதுதான் வந்து நிறையவே ரீசர்ச் வந்து சொல்லுது. ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே ஒரு டிவியோ ஒரு ஃபோன்லேயோ கொக்கோமலனில் பாட்டு ஓடிட்டு இருந்ததுன்னா நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்காது. சமீப காலமாக நான் நிறையவே வந்து பேரண்ட்ஸ் கவுன்சில் பண்ணிட்டு இருக்கேன். ஃபீடிங் டிஃபிகல்ட்டி இருக்க பேரண்ட்ஸு. ஸோ அவங்க எல்லார்கிட்டையுமே ஒரு விஷயம் காமனாக இருந்தது என்னன்னா, அவங்க குழந்தை கண்டிப்பாக ஃபோனில் ரைம்ஸ் போட்டால் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருந்தது. ஒரு குழந்தைகிட்ட கூட அது மாறலை. மற்ற டைம்லலாம் நான் தரமாட்டேன் மேம் ஃபோனு, வெறும் சாப்பிட்ற டைமில் கொஞ்ச நேரம் மட்டும் அவன் பார்த்துப்பான் மேம் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் ரிப்பீட்டடாக நான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ சில குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆர்வத்தில், ரைம்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் வாயில் சாப்பாடு இருக்கிறதே அவங்களுக்கு மறந்துடும். ஸோ அப்படியே பாக்கெட் பண்ணி அப்படியே வச்சுட்டே பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணணும், இங்கே பாரு வாயில் சாப்பாடு இருக்குது, இதை மெல்லு அப்படின்ற மாதிரி ரிமைண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன மேம், சின்ன குழந்தை அவன் என்ஜாய் பண்ணுறான், ஸோ அதை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா இது அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம சாப்பிடும்போது நம்ம மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடும்போது நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம வயிற்றுல இருந்து ஆரம்பிக்கல, நம்மளோட வாயிலிருந்தே ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஃபுட்டை வந்து சூ பண்ணும்போது, பைட் பண்ணும்போது அமிலம் சுரக்குது இல்லையா, சலைவா செக்ரீஷன் நடக்குது இல்லையா. ஸோ அந்த சலைவா செக்ரீஷன்லாம் கரெக்டாக நடந்தால் தான் நம்மளோட ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகி வெளியே வரது வரைக்கும் அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த குழந்தைகள்ல நிறைய குழந்தைகளுக்கு நான் பார்த்த இன்னொரு காமனான விஷயம் என்னென்னா கான்ஸ்டிபேஷன். அதாவது மலம் கழிக்கிறதுல அவங்களுக்கு வந்து சிரமம் இருக்குது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை மலம் கழிக்கிறது, ஆர் ரொம்பவே வந்து டைட்டாக ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சம்டைம்ஸ் பூப்பில் வந்து பிளட்டே இருக்க மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வரதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு டைஜஷன் சரியாக நடக்கலை அப்படின்றது நம்மளுக்கு அதுலேயே தெரிய வரும். அண்ட் பூப்பில் பார்த்தோன்னா காய்கறி ஒரு அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அது வந்து ஃபுல்லாக டைஜஸ்டே ஆயிருக்காத பூப்ஸுமே வந்து நம்ம பார்க்க முடியும். நீங்கள் லைட்டாக எக்ஸாமின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா டைஜஷன் சரியாக நடக்காததுனால.
டைஜஷன் ஏன் சரியா நடக்க மாட்டேங்குது? ஏன்னா அவங்க சரியா மெல்லாததுனால. ஏன் அவங்க சரியா மெல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்க முன்னாடி வந்து டிவியில ஃபோன்ல ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கு, அவங்க கவனம் ஃபுல்லா அங்கேயே இருக்கு. நம்மளோட பாடி பார்ட்ல ரொம்பவே இன்டெலிஜென்டான ஆர்கன் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிரெயின் தான் நம்மளை யோசிக்க வைக்குது, பிரெயின் தான் கமாண்ட்ஸ்லாம் கொடுக்குது எந்தெந்த பாடி பார்ட்ஸ் எப்படி எப்படி வேலை செய்யணும்னு, இல்லையா? பட் பிரெயினை கூட நம்ம ஏமாத்திடலாம். ஏன்னா இப்போ இந்த குழந்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, பட் ஆனால் வந்து அந்த குழந்தையோட கவனம் ஃபுல்லாக வந்து அவங்க பார்க்குற அந்த கொக்கோமெலன் ரைம்ஸ்லேயே இருக்குன்னா, பிரெயின் வந்து டைஜஷனுக்கு உண்டான, சாப்பிட்டு செரிமானத்துக்கு உண்டான எந்த ஒரு ப்ராசஸையுமே ஆரம்பிக்காது. ஏன்னா பிரெயின் நினச்சிக்குது இவன் ஏதோ டிவி தான் பார்க்குறான், டிவி பார்க்கும்போது எதுக்கு செரிமானத்துக்கு உண்டான விஷயத்தெல்லாம் நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டெல்லாம் கொடுக்காம சும்மாவே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கமாண்டை பிரெயின் கொடுக்காததுனால, ஏன்னா அவங்களோட கவனம் வந்து சுத்தமாக சாப்பாடில் இல்லாததுனால டைஜஷன், இப்போ வயிறு வரைக்கும் சாப்பாடு போயிருச்சு, வயிறுக்கு அப்புறமா வந்து லிவரில், அதுக்கப்புறம் எல்லா இன்டர்னல் பாடி பார்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்சைம்ஸ்லாம் சுரக்கும் இல்லையா? பைல் ஜூஸ் செக்ரீட் ஆகும், ஆசிட் செக்ரீட் ஆகும். இதெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம ஃபுட்டை வந்து நல்லா அரைச்சு நம்மளோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் பாடி பார்ட்ஸுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இந்த செக்ரேஷன்ஸ் எல்லாம் கூட சரியாக நடக்காது. ஏன்னா பிரெயின் நினச்சிட்டு இருக்கு நீங்கள் டிவி தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிவி பார்க்கும்போது நான் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் செக்ரீட் பண்ணணும்னு இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும், நான் அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு பிரெயின் தூங்க போயிடும். ஸோ அதனால மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றது ரொம்ப 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 அவசியம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்க்ரீன்ஸ் இல்லாமல் சாப்பிட்டா தான் டைஜஷன் ஒழுங்காக நடக்கும். இதை வந்து நம்ம எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது விஷயம், அவங்களோட ஃபுல்னஸ், அவங்களோட ஹங்கர் கியூஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது. அதாவது இன்னைக்கு எனக்கு பசி எவ்வளோ எடுக்குது, இந்த பசிக்கு எந்த குவான்டிட்டி நான் சாப்பிடணும் அப்படின்ற விஷயம். ஸோ ப்ராபப்ளி இன்னைக்கு நான் ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகலாம், நான் ஒரு இட்லி 2 இட்லி மட்டும் நான் சாப்பிட்டுட்டு நான் எந்திரிச்சிருவேன். ஒரு நாள் வந்து நான் பயங்கரமாக ஏதாவது வேலை பார்த்துருப்பேன், ரொம்ப ஃபிசிக்கலி ஸ்ட்ரெனுவஸாக ஏதாவது பண்ணியிருப்பேன், ரொம்ப தூரம் ஜாகிங் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ செம்ம பசியில் வந்து நான் ஒரு 4 இட்லி கூட சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு 2 இட்லி போதும், எனக்கு இன்னைக்கு 4 இட்லி வேணும் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியுது? இது வந்து நம்மளோட ஹங்கர் கியூஸ், நம்மளோட செட்டைட்டி, அதாவது நமக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறத நானே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவு தான் இல்லையா? இது ஒரு ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக குழந்தைகள் வந்து மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிக்கணும். அவங்களோட குவான்டிட்டியை அவங்களே சூஸ் பண்ணணும். ஸோ அம்மா அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, இந்த பவுல் நீ ஃபுல்லாக முடிக்கணும், இது உன்னோட பவுல், இந்த பவுலில் சாப்பாடு போட்டாச்சு, இது ஃபுல்லாக நீ சாப்பிடணும், அது கிடையாது. அந்த குழந்தையே ஆட்டோனமஸாக சூஸ் பண்ணணும். எனக்கு இது போதும், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், எனக்கு இன்னும் 1 தோசை வைங்க, எனக்கு இன்னும் 1/2 தோசை வைங்க அப்படின்ற மாதிரி குழந்தையே வந்து சூஸ் பண்ணணும் அவங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணும் வேண்டாங்கிறது. ஸோ இதுவுமே மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கில் தான் வரும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணும்போது எவ்வளோ குவான்டிட்டி போகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்களோட ஹங்கர் கியூஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இது ஒரு மிகப்பெரிய த்ரெட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்தியாவில் வந்து டயபெட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்குது, ஸ்ட்ரோக் அதிகமாகிட்டே இருக்குது, ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தியா வந்து இன்னொரு விஷயத்துலையும் ரொம்ப அதிகமாகிட்டே வருது இந்த சமீப காலமாக. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டி, அதாவது குழந்தை பருவத்திலேயே ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறது. ஸோ நம்ம கல்ச்சரில் வந்து ஒரு வழக்கம் இருக்குது என்னென்னா, குழந்தை வந்து நல்ல புஷ்டியாக இருக்கணும், சப்பியாக இருக்கணும், நல்ல குழுன்னு இருந்தால் தான் வந்து குழந்தை ஹெல்த்தியான குழந்தை அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் பெரியவங்களும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குழந்தை கொஞ்சம் மெலிஞ்சிருந்தா கூட என்ன நீ சாப்பாடே கொடுக்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை வந்து குறை சொல்லுவோம். நீ சரியாகவே கவனிக்கிறது இல்லை போல, அதான் குழந்தை மெலிஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த ஒபிசிட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப க்ளோரிஃபை ஆகுது. அதாவது குழந்தை குண்டா இருந்தால் தான் நல்லது, குழந்தை வந்து நல்லா புஷ்டியாக இருக்கிறது தான் குழந்தைக்கு அழகு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பட் அது ரொம்பவே வந்து ஒரு தவறான விஷயம். அகைன் இந்த ஸ்க்ரீன் டைம் அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இல்லாததுனால அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாமல் நிறையவே வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க குவான்டிட்டி வைஸ். அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி இந்த டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடியது வந்து ஜங்க் ஃபுட் வகையராகவும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை திறந்துட்டு அந்த சிப்ஸ் பாக்கெட் முழுசாக அவங்களே சாப்பிட்றது,
ஆர் ஏதாவது ஒரு குக்கீஸ் பாக்கெட் தந்து அந்த குக்கீஸ் பாக்கெட்டை ஃபுல்லாக காலி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். ஜங்க் ஃபுட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இதை வந்து எப்பயாவது சாப்பிடலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் அடிக்கடி டெய்லி பேசிஸில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், மில்க், இந்த மாதிரியான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக தான் இருக்கணும். ஸ்டோர் பாட் ஃபுட்டு, பேக்கேஜ்டு ஃபுட்டு, ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் வந்து ப்ராபப்ளி 10 days ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸாக வந்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஸ்க்ரீன் டைம் டியூரிங் ஃபீடிங் கண்டிப்பாக வந்து நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஸ்க்ரீன் டைம் மட்டும் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்குமே வந்து தவறான ஒரு விஷயம் தான். டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, நாய் பாரு இந்த ஊட்டிக்கோ, நிலா பாரு இந்த ஊட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் கிடையாது. ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா அந்த குழந்தையோட தட்டில் என்ன இருக்குன்னு அவங்க பார்த்து உணர்ந்து ருசிச்சு சாப்பிட்றது தான் வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பாரு இதை பாரு, எனக்காக சாப்பாடு ஊட்டிக்கோ, அம்மாவோட செல்லம் தானே, அம்மா பிடிக்கும் தானே சாப்பாடு ஊட்டிக்கோ, அப்பாவை பிடிக்காதா உனக்கு, அதனால தானே இந்த சாப்பாடை வச்சுட்டியா, அப்பாவை பிடிக்கும்ல சாப்பாடு ஊட்டிக்கோ, இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கில்ட் ட்ரிப் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சோன்னா அவங்களுக்கு ஃபுட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே சரியாக அமையாது. ஸோ சாப்பிட்றதுன்றது அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி ரசித்து ருசித்து ஹாப்பியாக சாப்பிட்ற ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து ட்ராஜிக்காக அம்மாவை பிடிக்கும்னு சாப்பிடு, இது ஃபுல்லாக நீ சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுறதன் மூலயமா ஐயோ இந்த மீல் டைமே வேணாம் அப்படின்னு அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ பிரேக்ஃபாஸ்ட்டாக வேண்டாம், லஞ்சாக வேணாம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக வேர்ட் பண்ணி அவங்களுக்கு நிறையவே வந்து ஹாப்பி இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது ஹாப்பி மாடலிங், நம்ம வந்து சாப்பாடை வந்து நல்லா ரசித்து சாப்பிட்ற மாதிரியான மாடல்ஸு, ஆர் நம்ம கதைகள் ஏதாவது பார்க்குறோன்னா நல்லா ரசித்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரியான கார்ட்டூன் கேரக்டர்ஸு, இந்த மாதிரியெல்லாம் காட்டும் போது குழந்தைகளுக்கு வந்து ஃபுட்டு மேலே ஒரு அபிப்பிராயம் வந்து பில்டப் ஆகும் அண்ட் அது வந்து பாசிட்டிவான அபிப்பிராயமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணாதீங்க, ஆர் இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் குறைக்கிறதுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனியாக சென்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் டைம் பற்றி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண 2 டீட்டெயில்டான வீடியோ இருக்குது. ஓவரால் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறதுக்கும் நான் நிறையவே டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் டைம் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸோட லிங்க்கும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாரம் நம்மளோட அந்தாதி ரீஹாப் சேனலில் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, மென்டல் ஹெல்த், ஃபீடிங், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த முயற்சி தொடரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து யாரெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம வீடியோஸ்க்கு கொடுக்குற லைக்ஸ், காமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப் இது எல்லாமுமே எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது இந்த சேனலில் மேலும் மேலும் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிச்சுட்டே வாங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.